வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் டேஸ்ன்ற படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இனி பார்க்கலன்னா நம்ம சேனலில் ரிவ்யூவோடு இருக்குது. ஸோ அண்ட் நீங்கள் கன்ஃபார்மாக போய் செக் பண்ணிட்டு நீங்கள் அந்த படம் வந்து பாருங்கள். நான் உண்மையாலுமே போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் சேஞ்சிங் மூவி கைஸ். அண்ட் நீங்கள் இனி அந்த படம் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட் அண்ட் கண்டினியூ திஸ் வீடியோ. அண்ட் அதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அண்ட் என்னோடய லைஃப்பில் அப்படி என்ன சேஞ்ச் ஆணுச்சு அந்த மூவி பார்த்தனால அப்படின்றத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதிலேருந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 7 பாயிண்ட்ஸும் நான் இது என்னென்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் என்னென்னு சொல்லிடுறேன். பேசிக்காக இது ஒருத்தவங்களோட ஒரு டாய்லெட் கிளீனரோட லைஃப் எப்படி இருக்குமோ அதுதான் ஃபுல் படமாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட லைஃப் என்னென்னலாம் இருக்குது அண்ட் எப்படி இருக்குது, அவரோட ரொட்டீன் என்ன, அண்ட் அவர் என்னென்னலாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே இருக்கும். நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்டு இந்த படத்தில் வந்து நிறைய மெட்டஃபரிக்கல் டேர்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சுதோ ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ பாயிண்ட்டே நான் வந்து இதுதான் பிட்ச் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த படம் பார்த்த உடனே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ இதுவாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷங்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இல்லைனாலும் சரி, இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, ஆல் ஆர் ஈக்குவல். நம்ம ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸுன்ற மாதிரி அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அண்ட் வந்து அந்தளவுக்கு ஒரு டெப்த்தாக வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வைக்கணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவல். ஹியூமனாக பிறக்கிற எல்லாருமே வந்து பேசிக்காக எரர் பண்ணுவாங்க அண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து சில பேர் வந்து திட்டுவாங்க, இது முறைப்பாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக் நேச்சர். ஸோ அதை தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து 2வது விஷயம் நான் இதை கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். நீங்கள் அந்த படம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த வேலையை வந்து அவர் செய்வார். அவர் செய்கிற தொழில் நான் வந்து இது கேவலமாக சொல்லணும்னு நினைக்கல. பாத்ரூம் க்ளீனிங் அப்படின்ற இருந்தாலும் ஆனால் அந்த தொழிலை அவர் மதித்து, நம்ம அந்த தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம்ன்ட்டு. ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இதுவாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், என்னோடய தொழில் மேலே இருக்க ஒரு விஷயம் வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த 2வது விஷயம் வந்து ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். அண்ட் 3வது விஷயம் வந்து டேக்கிங் டெசிஷன்ஸ் வித்தவுட் எனி எமோஷ்னல் சப்போர்ட்ஸ். ஸோ அந்த அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு தான் வந்து நம்ம ஒரு தப்பான ஒரு இதை வந்து பேசிக்காக வந்து நம்ம இந்த எமோஷ்னலாக இருக்கப்போ தான் தப்பான டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுன்றது அந்த ஹீரோவுக்கு வந்து அது கிடையவே கிடையாது. ஸோ அப்படின்றப்ப அவரோட எடுக்கிற டிசிஷன்ஸாக இருக்கட்டும், அவர் செய்கிற செயல்களாக இருக்கட்டும், யாரையும் துன்புறுத்தாத வகையிலையும் அண்ட் வந்து சரியானதாகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த விஷயந்தான் வந்து 3வது விஷயமாக நான் சொல்கிறேன். அண்ட் 4வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், லவ் யுவர் லைஃப். ஏன்னா நம்ம லைஃப்பில் நானும் இதை பண்ணுறதில்ல, நீங்களும் இதை பண்ணுறதில்ல. ஸோ பேசிக்காக வந்து உங்களோட லைஃப் வாழ்கிறத நீங்கள் லவ் பண்ணுங்கள். நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு, இன்றைக்கி இருக்கிறது இன்றைக்கின்ற மாதிரி ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் அதை விட ஒரு சூப்பரான விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ இவ்வளோ இப்படி இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் நல்லாயிருப்போம், இவ்வளோ இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பின்னாடி ஓடிட்டுருந்தோன்னா நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பை வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்காக அதுதான் சொல்ல வந்தாங்க இந்த படத்தில். உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கனாலே உங்களை விட கோடீஸ்வரன், உங்களை விட அந்த திறமையான ஆள் யாருமே கிடையாது. ஸோ அதனால் லவ் யுவர் லைஃப். அண்ட் 5வது பாயிண்ட் வந்து கிவ் த டைம் டு யுவர் செல்ஃப். உண்மையாலுமே இந்த பாயிண்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கான டைமை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன லைஃப்பில் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம இன்றைக்கி என்ன கரெக்டான விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அண்ட் உங்களோட ரொட்டீனை ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னாலே உங்களுக்கான டைமை நீங்களாக ஒதுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ 5வது பாயிண்ட் வந்து கிவ் த டைம் டு யுவர் செல்ஃப். அண்ட் 6வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ்.
நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும் அண்ட் எல்லாருமே வந்து தப்புகள் பண்ண தான் செய்வோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதும் சரி, சேடாக இருக்கிறதும் சரி நம்மக்கிட்ட தான் இருக்குது. அண்ட் வந்து நம்ம தான் அதை வந்து அந்த விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் கைஸ். அண்ட் கடைசி விஷயம், எவ்ரி டே இஸ் அ நியூ டே. அந்த கடைசி ஃபைனல் ஷாட்டில் தான் எனக்கு அந்த விஷயமே புரிய வந்துச்சு. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ இது பண்ணாலும் சரி, எவ்வளோ பேடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குட்டாக இருந்தாலும் சரி, அந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் புது நாள் தான். ஸோ எப்படி தூங்கி எந்திரிச்சாலும் அண்ட் வந்து அந்த விஷயங்கள் வந்து மொத்தமாக காணாமல் போயிடும். நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும். அண்ட் நம்ம அதுக்கு அடுத்த நாளை நம்ம புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ வாட் எவர் இட் இஸ், எவ்ரிடே இஸ் a நியூ டே. ஸோ யா கைஸ், இந்த ஒரு 7 விஷயம் தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நம்ம லைஃப் வந்து இந்த படத்தினால மாறுதுன்னா உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கும் அதுதான் தேவை. நான் பேசிக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே இந்த படத்தை பற்றின அப்ரிசியேஷனாக நான் வந்து போடணுன்ட்டு தான் நினச்சேன். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் யா கைஸ், ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் யா கைஸ், see you on the next one. Thank you for watching. This is Hats Off signing off. Take care. Cheers.